அரசு பணி ஒன்றையே கனவாக கொண்டுள்ள ஆயிரம் இளைஞர்களின் கனவை மெய்ப்படுத்தவும், குறிப்பாக ஒன்றிய அரசு நடத்தும் யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே மற்றும் வங்கித்துறை போன்ற அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பான பயிற்சி அளித்து தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் எனும் தனிப்பிரிவு 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. குடிமைப் பணிகள், யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு மற்றும் முதன்மை தேர்வுகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை திட்டங்களின் தொடர்ச்சியாக மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே தேர்வு வாரியம் மற்றும் வங்கிப் பணிக்கான தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் தமிழ்நாடு இளைஞர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் 6 மாதங்களுக்கு தங்கும் வசதியுடன் கூடிய போட்டித் தேர்வுகளுக்கான தரமான பயிற்சி அளிக்கப்படும் என கடந்த ஆண்டு தமிழ்நாடு வரவு செலவு திட்டம் 2024-25 ரூபாய் 4.28 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் தேர்வுகளுக்கு நான் முதல்வன் மூலம் பயிற்சி எடுத்துக்கொண்ட 149 பேரில் இதுவரை எஸ்எஸ்சி தேர்வுகளுக்கு வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் 21 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். நான் முதல்வன் வங்கிப்பணி தேர்வுகளுக்கான பயிற்சிக்கு தயாரான 361 மாணவர்களில் இதுவரை வெளியிடப்பட்ட வங்கி தேர்வு முடிவுகளில் 36 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 266 மாணவர்கள் பாரத ஸ்டேட் வங்கியின் கிளார்க் பணிக்கான முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்று 2ஆம் நிலை தேர்வு எழுதியுள்ளனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மத்திய அரசு பணியில் வேலை கிடைத்துள்ளது. இது ஒரு திட்டம் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் எழுச்சி. ஏழை எளிய நடுத்தர குடும்பம் என தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலும் உள்ள அனைத்து தரப்பு இளைஞர்களிடமும் இந்த திட்டம் செம்மையாய் சென்று சேர்ந்திருக்கிறது. இளைய சமூகத்தினரை சிந்தனையிலே, திறமையிலே, செயலிலே நாட்டின் தலை சிறந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்ற வைராகியத்தோடு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இத்திட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டை நாட்டின் முதன்மை மாநிலமாக நிலைத்து நிற்கச் செய்யும் என்பதற்கு இது ஒரு தொடக்கம். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.